தெலங்கானா மாநிலம் ஐதராபாத்தில் பிறந்தநாள் கொண்டாட்டத்தில் வெளிநாட்டு மது விருந்து அளித்த பர்த்டே பாய் கைது செய்யப்பட்டுள்ளார். சொகுசு விடுதியில் விதவிதமான போதைப் பொருட்களை போலீசார் கைப்பற்றியுள்ளனர். பர்த்டே பார்ட்டியில் நடந்தது என்ன? தெலங்கானா மாநிலம் ஐதராபாத் அருகே உள்ள சேவல்லா பகுதியில் கிரைசல்ட் ஃபார்ம் ஹவுஸ் என்ற பெயரிலான சொகுசு விடுதி ஒன்று உள்ளது. ஐடி ஊழியரான அபித் பானர்ஜி தனது பிறந்த நாளை முன்னிட்டு அந்த சொகுசு விடுதியில் நண்பர்களுக்கு பார்ட்டி ஏற்பாடு செய்திருந்தார். அவருடைய வேண்டுகோளை ஏற்று நண்பர்கள் அங்கு வந்து பானர்ஜியின் பிறந்த நாளை கொண்டாடினர். பிறந்த நாள் கொண்டாட்டத்தில் நண்பர்களுக்கு விலை உயர்ந்த மது வகைகள், போதைப் பொருட்கள், கஞ்சா எண்ணெய் ஆகியவை வழங்கப்பட்டன. இது பற்றி தகவல் அறிந்த போலீசார் விரைந்து சென்று அந்த சொகுசு விடுதியில் சோதனை மேற்கொண்டனர். அப்போது அங்கிருந்து பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. மேலும் 50 கிராம் LSD பிளக்ஸ், கஞ்சா எண்ணெய் போன்ற போதைப் பொருட்களும் அறைகளிலிருந்து போலீசார் கைப்பற்றினர். போலீசில் சிக்கியவர்களிடமிருந்து 2 சொகுசு கார்கள் உட்பட 50 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருட்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். இதனைத் தொடர்ந்து போதை பார்ட்டியில் கலந்து கொண்டவர்களை மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்று போலீசார் சோதனை நடத்தினர். அப்போது அவர்களில் 6 பேர் போதைப் பொருளை பயன்படுத்தியது உறுதியானது. எனவே பிறந்த நாள் கொண்டாடிய பானர்ஜி உட்பட அவரது நண்பர்கள் 6 பேரையும் போலீசார் கைது செய்துள்ளனர். போலீசார் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் இமாச்சல் பிரதேசத்திலிருந்து போதைப் பொருட்கள் அந்த சொகுசு விடுதிக்கு வந்து சேர்ந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இவர்களுக்கு போதைப் பொருட்களை விநியோகம் செய்த டீலரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர்.